తమిళనాడులో రాజకీయంగా తీవ్ర చర్చకు దారితీసిన ఉదయనిధి స్టాలిన్ అరెస్ట్ వ్యవహారంలో కీలక పరిణామం చోటు చేసుకుంది. తమిళనాడు మాజీ సీఎం ఎంకే స్టాలిన్ కుమారుడు ఉదయనిధి స్టాలిన్ సీఎం విజయ్ నడితలపై చేసిన వ్యాఖ్యలకు సంబంధించి కేసులో అదుపులోకి తీస్తున్నారు పోలీసులు. తర్వాత తంజావూరు జిల్లా సెంగిపెట్టి పోలీస్ స్టేషన్ తరలించి గంటన్నర పాటు విచారించారు. కేసుకు సంబంధించి పలు అంశాలపై ప్రశ్నించాక అవసరమైన వివరాలు నమోదు చేశారు. విచారణ పూర్తయ్యాక ఉదయనిధికు స్టేషన్ బెయిల్ మంజూరు చేసి విడుదల చేశారు. நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்து என்னுடைய தலைவருடைய உத்தரவுக்கு நாங்கள் நடந்து காட்டினோம். நிறைய பேர் அதை கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அதில் பேசினேன். முழுக்க முழுக்க இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு என்னென்ன விதமான துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதின்னு பொய் வாக்குறுதிகளை சொல்லி விவசாயிகளை எப்படி ஏமாத்திருக்கிறாங்க, மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய தண்ணியும் திறந்து விடல. எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ச்சியா சொல்ல போனா சில ஆண்டு ஜூன் 12க்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் விவசாயிகளுக்காக தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க. ஆனா 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் ஜூன் மாதம் போய் ஜூலை மாதம் போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு. இது வரைக்கும் திறக்கல. அதற்கான வக்கில்லை. இந்த அரசுக்கு தண்ணியை கேட்டு பெறுவதற்கும் வக்கில்லை. கர்நாடகாவை எதிர்த்து பேசுறதுக்கு வக்கில்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. எனவே இந்த முதலமைச்சர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சட்டசபையில் பேசும்போது சொன்னேன், நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தஞ்சாவூரில் ప్రకాశం జిల్లా కొండపి మండలంలో దేవరెడ్డిపాలెం ఎలిమెంటరీ